ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வேகன்சி வைப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான வேலைவாய்ப்பு தாங்க. ஆமாங்க, இந்த அங்கன்வாடி வேலையை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களுக்கு மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பு. அதுவும் 10வது 12வது படிச்சிருந்தாலே போதும், அவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைச்சிரும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற அங்கன்வாடி மையத்திலே உங்களுக்கு இந்த வேலை கிடைக்க போகுது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் பெண்கள் அனைவரும் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம தமிழக அரசு வெளியிட்டுள்ள அங்கன்வாடி பணியாளர் வேலைக்கு அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த அங்கன்வாடி பணிக்கு நம்ம தமிழக அரசு எவ்வளோ வேகன்சி வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7783 வேகன்சி வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர்னு பிரித்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி பணியாளர் பார்த்திங்கன்னா 3886 கொடுத்துருக்காங்க. உதவியாளர் பார்த்திங்கன்னா 3592, மீதி 305 பார்த்திங்கன்னா மினி அங்கன்வாடி ஒர்க்கர் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 7883 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த அங்கன்வாடி பணியாளருக்கு சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 இயர் பார்த்திங்கன்னா 7700 கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த 1 இயர் கம்ப்ளீஷன் ஆகிடுச்சுன்னா ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா 7700 24,200 தருவாங்க இந்த அங்கன்வாடி அமைப்பாளருக்கு. இதுதாங்க அங்கன்வாடி பணியாளருக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா மாவட்டம், வட்டாரம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டம் சேர்ந்தவங்களோ வட்டாரம் சேர்ந்தவங்களோ நீங்கள் போட்டுக்கலாம். ரைட் சைட் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சரோடு போட்டுக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதை ஃபோட்டோவோடு ஒட்டிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட பேர், உங்கள் பேர் வந்து உங்களோட ஆதார் கார்டு மார்க் ஷீட்லலாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி போட்டுக்கலாம். செகண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் மேரிடாக அந்த கணவர் பேர் போட்டுக்கலாம், இல்லைனா அப்பா பேரே போட்டுக்கலாம். தேர்ட் பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ், மொபைல் நம்பர் இதை போட்டுக்கலாம். ஃபோர்த் பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் போட்டுக்கோங்க. அஞ்சாவதாக பார்த்திங்கன்னா உங்களோட ஊர் வந்து நகராட்சியா மாநகராட்சின்ற பேர் எந்த நகராட்சின்னு போட்டுக்கலாம். ஆறாவதாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிற கிராமத்தோட பேர் போட்டுக்கணும். ஏழாவதாக என்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மையத்துக்கு, அதாவது எந்த அங்கன்வாடி மையம் உங்களுக்கு வேணுமோ அதோட பேர், அதோட அட்ரஸ் போட்டுக்கலாம். எட்டாவது பார்த்திங்கன்னா கல்வி தகுதி, நீங்கள் +2 இல்லை 10th என்ன முடிச்சிருக்கீங்களோ போட்டுக்கலாம். 9வது பார்த்திங்கன்னா நீங்கள் +2 முடிச்சதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை போட்டுக்கலாம். 10வது பார்த்திங்கன்னா உங்களோட பர்த் டேட், அதாவது உங்கள் பிறந்த தேதி கேட்டிருக்காங்க, அது போட்டுக்கோங்க. 11வது பார்த்திங்கன்னா வகுப்பு, என்னென்ன கேஸ்ட்டு, நீங்கள் SC STயா இல்லை MBCயா BCயா என்ன கேஸ்ட்டோ அதை போட்டுக்கலாம். அது கூடவே வந்து உங்களோட ஜாதி சான்றிதழ் நீங்கள் வச்சுருக்கணும். 12வது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இருப்பிட அட்ரஸ், அதாவது உங்களோட அட்ரஸ் உங்கள் வாக்காளர் அட்டையில் இருக்கிற மாதிரியோ இல்லை குடும்ப அட்டை, அதாவது ரேஷன் கார்டு சொல்லுவாங்களா அதில் இருக்கிற மாதிரி, இல்லை ஆதார் கார்டு இதில் இருக்கிற அட்ரஸ் வந்து இருக்கணும். 13வது என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மையம் இருக்கிற அந்த வார்டிலே இருக்கீங்களா, இல்லை அந்த வார்டுக்கு அருகில் இருக்கீங்களா, இல்லை அந்த வார்டுக்கு அருகில் அடுத்த வார்டை சேர்ந்தவங்களாக இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. 3 கொஷின். இதுக்கு ஆம் இல்லைன்னு நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. 14வது என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அங்கன்வாடி மையம் இருக்கிற கிராமத்தை சேர்ந்தவங்களான்னு கேட்டிருக்காங்க, இல்லை அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க பக்கத்தில் இருக்கீங்களா, அருகில் எங்கன்னா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, அப்படின்னா அதுக்கு அடுத்த கிராமமானு கேட்டிருக்காங்க. இந்த 3 கொஷினுக்கு ஆம் இல்லைன்றதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். 15வது என்ன கொஷின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அதாவது உங்களோட திருமண நிலை பற்றி தான். நீங்கள் திருமணம் ஆனவரா இல்லை ஆகாதவரான்றதை டிக் பண்ணிக்கோங்க. திருமணம் ஆனவர்னால் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கணவரால் கைவிடப்பட்டவரான்னு கேட்டிருக்காங்க, அப்படி இருந்தால் ஆம் இல்லைன்னு டிக் பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்கா அவங்களுக்குன்னு கேட்டிருக்காங்க, ஆம் இல்லை இல்லைன்னு டிக் பண்ணிக்கோங்க என்ன இருக்கோ. மாற்றுத்திறனாளி கணவனுடைய பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆமா இல்லை இல்லைன்னு டிக் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரர் குழந்தைகளோ கணவரோ விபத்தில் வந்து படுக்கையில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆம் இல்லை டிக் பண்ணிக்கோங்க. 2 குழந்தைகளுக்குடைய 38 வயதிற்கு உட்பட்ட விதவையாக இருந்தீங்கன்னா ஆம் இல்லைன்னு டிக் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஆம் இல்லைன்னு டிக் பண்ணிக்கலாம். திருமணம் ஆகாதவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற பெண்ணா, அப்பாவோ அம்மாவோ யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆம்னா ஆமன்னு போட்டுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கோங்க. மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க வந்து குள்ளத்தன்மை உடையவராக இருந்தீங்கன்னா ஆம் இல்லைன்னு போட்டுக்கோங்க. ஏதாச்சும் டிசீஸ் இருக்கா, அதாவது நோய் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, ஆம் இல்லைன்னு போட்டுக்கலாம். ஏதாச்சும் இந்த ஆசிட் ஏதாச்சும் பாதிக்கப்பட்டு ஆசிட் வீச் மாதிரி போட்டிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, ஆமான்னா ஆமான்னு போட்டுக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு போட்டுங்க. லாஸ்ட்டாக என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா உங்களோட பிளேஸ், எந்த நாளில் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்களோ அந்த டேட்டு கீழே வந்து உங்களோட சிக்னேச்சர், அதாவது உங்கள் கையெழுத்து போட்டுக்கலாம். இந்த அங்கன்வாடி பணியாளருக்கு சில நிபந்தனைகளாக கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கணும். அதோட ஜெராக்ஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப அது அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். சரளமாக வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணுங்க கண்டிப்பாக. அப்புறம் டைரக்ட் இன்டர்வியூ கூப்பிடும்போது எதுவும் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதாவது நீங்கள் போயிட்டு வர போக்குவரத்து செலவெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க.
இந்த வீடியோவில் அங்கன்வாடி பணியாளருக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அங்கன்வாடி உதவியாளருக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வைப் சேனல் பார்க்குறீங்களா? மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இல்லைனா லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோவில் மிஸ் பண்ணிவிடுவீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் இந்த லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் லைக் போடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போட.